வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஆக்சுவலா சொல்லணும்னா எங்க பாட்டியோட ரெசிபி. இந்த பலகாரம் எங்க பாட்டி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பண்ணி தருவா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்காகவே இது சாப்பிடறதுக்காகவே நாங்க எல்லாருமே விரதம் இருந்துருவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த ரெசிபிக்கான பேர் ஞாபகம் இல்லை. ஆனா நல்லா சாப்பிட்டு இருக்கிறதுனால எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சாலே வருஷம் ஃபுல்லா எல்லா ஏகாதசியும் நம்ம உபவாசம் பண்ண பலன் நமக்கு இதுல கிடைக்கும். இந்த ரெசிபி ரொம்ப குவிக் ஆயிடும். கம்மியான இன்கிரீடியன்ஸ் போதும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பலகாரம் ரொம்ப குவிக்கா பண்றது மட்டும் இல்ல, டேஸ்டாவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல நான் ஒரு உருளி வச்சிருக்கேன். இல்ல ஆடி கனமான கடாய் கூட நம்ம வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா கலர் மாறிடும் இல்லையா, அதனால தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு இந்த நெய்யில சேர்த்துக்கலாம். கரண்டியால கிளறி விடாம இப்படி பிடிச்சி நல்லபடி குலுக்கி விடணும். இது போல குழிவா இருக்கிற பேசன்லயோ இல்லைன்னா தட்டிலையோ கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அது மேல வச்சிட்டோம்னா இது அடியில ஸ்டீம் ஃபார்ம் ஆகி தண்ணி சுட்டிகிட்டே இருக்கும். அந்த சொட்டுற தண்ணியிலேயே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடும். இது போல நம்ம பவுல்ல தண்ணி வைக்கிறதுனால இந்த தண்ணி பாருங்க அடியில இந்த மாதிரி சொட்டும். பாத்தீங்களா, சொட்டுறது இல்லையா? சொட்டி அதுலயே அழகா அது வெந்துடும். எப்பயே பாருங்க கலர் மாறி வர ஆரம்பிச்சுடுத்து. நடுநடு திறந்து இதை போல நம்ம குலுக்கி விட்டுக்கணும். கரண்டியால கலந்தோம் அப்படின்னா உடஞ்சு போயிடும், குழஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அழகா பீஸ் பீஸாவே இருக்கும். திரும்பவும் அந்த தண்ணியோட இருக்கிற பாத்திரத்தை நம்ம இது போல மூடி வச்சிடலாம். இதெல்லாம் வேகட்டும். ஃபுல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அது போல ஒரு 3-4 தடவை எடுத்து நல்லா குலுக்கி விட்டுருக்கேன். இப்ப பாருங்க கலர் பார்த்தாலே தெரியாது சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. திரும்பவும் ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கலாம். நான் இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். வெல்லம் சக்கரவள்ளி கிழங்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கோ அது தகுந்த மாதிரி சேர்க்கணும். நல்லா ஸ்வீட்டா இருந்ததுன்னா கம்மியா சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அதை நல்லா குலுக்கி விடுவோம். வெல்லம், சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இனிமே நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். வெல்லம் நல்லா கரைஞ்சி எடுத்து தேங்காய், வெல்லம், சக்கரவள்ளி கிழங்கு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை குலுக்கி விட்டுப்போம். பாருங்க பீஸ் பீஸா அப்படியே உடையாம கரையாம இருக்கு இல்லையா? நம்ம கரண்டியால கிளறினோம் அப்படின்னா அது அல்வா மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்து சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல தேங்காய், வெல்லம் சேர்க்கறது நம்ம இஷ்டம்தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏகாதசி பலகாரம் ரொம்ப குவிக்கா ரெடி ஆயாச்சு. அழகா இன்னைக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்லயே நம்ம பண்ணிட்டோம். வெங்கலப்பானை இருந்தா வெங்கலப்பானையில பண்ணிக்கலாம், இல்ல உருளியில பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா கனமா இருக்கக்கூடிய கடாயிலையும் நம்ம பண்ணலாம். பெருமாளுக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். சான்ஸே இல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அப்படி பதமா வந்திருக்கு. இந்த வெல்லம், தேங்காய் கரைஞ்சி நல்லா கோட்டாயிருக்கு. இந்த வெள்ளத்துல இருக்கிற ஸ்வீட்னஸ் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செம டேஸ்டா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்க சும்மா நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி நெய்யில வதக்கி தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். கரண்டியாலெல்லாம் கிளறாம அப்படி குலுக்கி குலுக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி போட்ட பீசஸ் அப்படியே உடையாம இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கணும், ஆனா ஸ்வீட் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவாளுக்கு போன ஏகாதசிக்கு நான் வெள்ளரிக்காயில இட்லி பண்ணிருந்தேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுவும் பாருங்க. இந்த 2 ரெசிபியில உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற தேங்காய், வெல்லம் அவளோட பர்சனல் டேஸ்ட்டை பொறுத்தது. நல்லா ஸ்வீட்டா வேணும்னா வெல்லம் அதிகமா சேர்த்துக்கலாம், இல்ல கம்மியாவும் போட்டுக்கலாம். இல்ல சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சக்கரவள்ளி கிழங்குல இந்த ரெசிபியை நீங்க இந்த வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு பலகாரமா நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்திருக்கேன்னா நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாத ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.